இந்த உரையின் வழியாக நான் உங்களுக்கு பேசுவதெல்லாம் நற்குணங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சாலிஹான நல்லடியார் இருந்தார். அல்லாஹ் அவருடைய அந்த சாலிஹான தன்மைக்கு ஒரு கண்ணியப்படுத்தினான். அவர் எங்க போனாலும் அவருக்கு மேல ஒரு மேகம் கூட பிடிச்சிக்கிட்டே எப்படி போகும், கீழே ஒரு மேல விழாது. அவர் போகும் பகுதி எல்லாம் அந்த மேகமும் கூட சேர்ந்து போகும். ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர்லயே பெரிய வம்பு பிடிச்ச ஒருத்தன், ஆக வம்பன். அவன் பார்க்கறான், நாம எவ்வளவு வம்பனா இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை எப்படி தண்டிக்க போறானோ தெரியல. இந்த மனிதனை பாரு, எவ்வளவு சாலிஹான நல்லடியாரா இருக்கிறாரு. அவருக்கு இந்த உலகத்திலேயே அல்லாஹ் மேகத்தை கூட பிடிச்சு போகணும்னா இவர் ஆகிரத்தில் இவர் எப்படி இருப்பாரு. பெரிய வம்பு பிடிச்சவன், ஆனா அப்படி யோசிக்கிறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மனசுல ஒரு மாதிரியா இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் அவரோடய சேர்ந்து போவோம். பூவோடு சேர்ந்த நாறு மணக்கம் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி அவரோட கொஞ்சம் சேர்ந்து நாம போவோம் அப்படின்னு அவன் என்ன செய்யறான், அவரோட வந்து சேர்ந்துக்கிட்டான். அந்த மேகத்துக்கு கீழே அவனு சேர்ந்து வர்றான். அவர் பார்த்தாரு, என்னடா இவன் பிடிச்சி நம்ம கிட்ட கொண்டு சேர்ந்துக்கிறான், வம்பு பிடிச்சவன். இப்ப நம்ம யாராவது வம்பு பிடிச்சவன் நம்மளோட வர்றான்னு வைங்க, யாராவது பார்த்தா என்ன ஹஸ்ரத் இவனோட போறாரு அப்படின்னு மற்றவன் நினைப்பான். அவன் நினைக்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, மற்றவன் நினைப்பானேன்னு நாம நினைக்கிறோம் பாருங்க, இதான் ஆபத்து. மற்றவன் நினைக்கிறான் அவனோட போகட்டும். இப்ப நாம நல்லவங்க தான் இருக்கவங்க, நம்மோட வம்பு பிடிச்சவன் ஒருத்தன் வர்றான் ஹஸ்ரத் அப்படின்ட்டு எதை கேட்கறான். இந்த வம்பு பிடிச்சவங்க வர்றானே, பஜாரில் வெளியில் வீட்டுக்குள்ளே வந்தாலும் பரவாயில்லையே, தெருவில் பஜாரில் போகும்போது வந்து சேர்ந்துக்கிட்டிக்கிறானே, என்ன ஹஸ்ரத் இவரோட சேர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு இவன் நினைப்பான். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, நம்ம நினைப்போமா இல்லையா, அதே மாதிரி நினைப்பு அந்த சாலிஹான மனிதருக்கு வந்தது. சொன்னாரு, இல்லப்பா நீ பின்னால பார்த்துக்கலாம்ப்பா, நீ போயிருப்பா அப்படின்னு அனுப்புறாரு. யாராவது பார்த்தா அசிங்கமாக போயிடுமே, எப்படிப்பட்ட வம்பன் இவன் போயிருப்பா. இல்லை நான் கொஞ்சம் தூரம் வர்றேனே, உங்களோட வர்றேனே. அவனுக்கு ஆசை இந்த நல்லவங்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு வகையா தப்பிடலான்னு அவன் பார்க்கறான். அவர் பார்த்தாரு, இவன் பிடிச்ச வம்பு பிடிச்ச சேர்ந்த நம்மளோட வந்துருதா, மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா அவனை விரட்டுறார். ஒரு கட்டத்தில் அவனால முடியல, சரி ஹஸ்ரத் நான் போறேன் அப்படின்னு அவன் என்ன செய்ய திரும்பி போறான். மேகம் அவனோட போயிடுச்சு. அருமையான பெருமக்களே, இது பெருமைக்குரிய அடையாளம். நல்ல அடியார்கள் இறைநேசர்களிடத்தில் பெருமைக்குரிய அடையாளம் இருக்காது. தன்னை பெருமைப்படுத்த மாட்டாங்க, பணிவாக்கிக்கிடுவாங்க. அந்த மேகம் அவனோட போயிடுச்சு. அவன் பார்த்தான், இது என்னடா இது, அவ்வளவு பெரிய நல்லவர், அல்லாஹ் நம்மளை இப்படி கண்ணியப்படுத்தினான்னு அவன் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டான். தௌபா செஞ்சிட்டான். அவன் சாலிஹா போயிட்டான், இவர் ஃபாசிதா போயிட்டார். அருமையான பெருமக்களே, நம் இதயத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்முடைய குணங்களை அழகாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சொற்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள் அத்தனையும் நல்லதாகவே இருக்க வேண்டும்.